ஹாய் காய்ஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ராடேக்கு வந்து எந்த மெத்தட் வந்து ஹை ப்ராபபிலிட்டிஸ் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது சொல்லிக் கொடுங்க ப்ரோ, நாங்கள் தெரிஞ்சுப்போம், நாங்கள் லைவில் வந்து ரெகுலராக கேட்க மாட்டோம்ல, நாங்களே எடுத்துப்போம்ல அப்படின்னு கேட்டிருந்தது தான். சரி, ஓகே. அதில் நிறைய மெத்தட் இருந்தாலும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள். அதில் முக்கியமான ஒரு ஹை ப்ராபபிலிட்டி மெத்தடுங்கிறது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அண்ட் லோ. சரியா, இது ஒரு ஜஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வச்சு பார்க்குறது தான். சின்ன ஸ்கேனர் போதும், நான் ஸ்கேனரில் பின்னாடி காட்டுறது எப்படி எடுக்கிறது அண்ட் வந்து ஒரு ஸ்டாக் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து தென் வந்து ஃபில்டர் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்னு. தென் முக்கியமானது இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறத இந்த கேண்டில் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. சரியா, ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கேண்டிலை பார்க்குறாங்கன்னா அது வந்து எல்லாருமே என்ன, இது வந்து ஒரு எங்கில்ஃப் வந்தால் செல் ஆகிடும், டோஜி வந்தால் அது வந்து கன்சால்டேஷன், அது வந்து ரிவர்சல் கேண்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேண்டில் பார்க்கும்போது 4 வேல்யூ இருக்குது. முக்கியமானது நம்ம அதுதான் தெரிஞ்சுக்கணும். அது பேட்டர்னை நம்ம படிக்கிறதுனால பெரிய யூஸ்ஃபுல் கிடையாது. எப்பவுமே ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் பேட்டர்னாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அது சொதப்ப தான் செய்யும். எப்போவுமே பேட்டர்னுங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட்ஸ் வருது அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா பேட்டர்ன் தெரியும், எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக மார்க்கெட்டை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். என்னவா பார்க்கணுன்னா அங்கே இருக்கிற 4 நம்பர் முக்கியம். என்ன அப்படின்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். சரியா, இதுதான் முக்கியமான நம்பர்ஸ். இந்த 4 நம்பர் என்ன சொல்ல வருது, இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு 100 ரூபாயில் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 100 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்தே விழுகுது. 100 ரூபாய்க்கு மேலே 101 102 போல 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனதுலேருந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்னா மார்க்கெட்டு செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். சரியா, அதுதான் அந்த கேண்டிலுங்க நமக்கு சொல்ல வருது. அப்போ அது வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில். சரி, பை இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் ஒரு 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது, ஓப்பன் ஆனதுலேருந்து லைட்டாக விக்கு கீழே கூட உள்ள 99 98 கூட வரல. அது என்ன ஆகுது, அங்கிருந்து அப்படியே பிடிச்சு மொத்தமாக 107 102 103 அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஓப்பன் ஆனதுலேருந்து பையஸ் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். சரியா, சிம்பிள். இதில் ஸ்டாப் லாஸும் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம், டார்கெட் ஈஸியாக வைக்கலாம், அண்ட் மார்க்கெட் யார் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த கேண்டலில் ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதை பார்க்கலாம் நம்ம வாங்க. ஓகே, நான் ஆப்பை எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து என்னென்னா அந்த ஸ்கேனக்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து நமக்கு அந்த பொசிஷனல் அண்ட் வந்து இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில், அதனால் எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேனுக்கு காமனாக நம்ம எடுத்துக்கிறது மேபி இன்ட்ராடே ஸ்கேனர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இன்ட்ராடே ஸ்கேனர்னு. இது யூஸ் பண்ணலாம். அது பெய்டு வெர்ஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்கேனிங்லாம் கொடுத்துருக்கான், ஆனால் இது ஃப்ரீ, அதனால் நம்ம இதை எடுத்துப்போம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். தென் இதில் வந்துட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனர்ஸில் வந்து கீழே வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இருக்குது தெரியுதுங்களா, தென் ஓப்பன் ஈக்குவல் டு லோ. இந்த 2 மெத்தட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது என்னென்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹைனா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல்லே இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பன் ஈக்குவல் டு லோனா ஓப்பன் ஆனதுலேருந்து பையிங் கண்ட்ரோல்லே இருக்குதுன்னு அர்த்தம். சரியா, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 க்ரைட்டீரியா சொல்கிறேன். இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி எப்பவுமே அதிகமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. தென் ஸ்டாப் லாஸ் டார்கெட் நான் வந்து அந்த இதை வச்சு சொல்கிறேன், ஸ்கிரிப்டை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்துட்டோம். இது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ செல் ஆகிட்டே இருக்குல்ல, முக்கால்வாசி வந்து மார்க்கெட் செல் ஆகும்போது ஒரு ட்ரெண்டு டவுன் இருக்கும்போது எப்பவுமே அந்த ஒரு இண்டெக்ஸ் எந்த ட்ரெண்டில் இருக்கும், மேஜர் இண்டெக்ஸ். இப்போ வந்து நிஃப்டி 50 எடுக்கிறீங்க, நிஃப்டி 50க்குள்ள இருக்கிற ஸ்டாக் வந்து நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நிஃப்டி என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதே சேம் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸாக, அதாவது இப்போ நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்னா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டலாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். மினிமம் 0.25% வந்து நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் அந்த என்ன சொல்கிறது இண்டெக்ஸுங்கிறது 0.25% ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கணும். சரியா, அப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். 0.25 ஏறி இருக்கணும், இல்லை இறங்கி இருக்கணும். இறங்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 0.25 நிஃப்டி நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டி நம்ம வந்து நிஃப்டி இண்டெக்ஸ்குள்ளே வந்துட்டு நிஃப்டின்னு எடுத்தாச்சு, நிஃப்டி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு வர்றது எல்என்டி. சரியா, இந்த எல்என்டி எடுத்துக்கலாம். எல்என்டி இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு முக்கியமானது இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா சொன்னது, ஒரு இண்டெக்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சது 0.25% ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கணும். சரியா, ப்ளஸில் இருந்தால் ஓப்பன் ஈக்குவல் டு லோ, இதுவே மைனஸில் இருந்தால் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. சரியா, சிம்பிள். இது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நான் சொன்னது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாக்கில் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் தான், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்திருக்கா அப்படிங்கிறது. இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் ஆகிருக்கணும், கீழே ட்ரேட் ஆகணும். பிரேக் ஆகி கீழே ஓப்பன் ஆனால் பிரச்சனை கிடையாது கேப் டவுனில்.
இப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் வருது, அது ப்ரீவியஸ் டேக்கு கீழே இருக்கும்போது நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தொடர்ந்து மேலே பாருங்கள், ஏன்னா ஒரு இன்ட்ராடேயில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது இங்கே மட்டும் பார்க்குறதுக்கு பதிலாக ப்ரீவியஸாக வந்து ஸ்விங்ஸ் எப்படி போயிருக்குன்னு பார்க்கணும். அவன் வந்து இப்போ ஒரு ஸ்டாக்குங்கிறது ஒரு இன்ட்ராடேயில் மட்டும் செல் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. எது அதை விட ரொம்ப முக்கியம்னா நம்ம ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஸ்டாக்கு தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சுன்னா நம்ம வைக்கிற டார்கெட் லோவராக டார்கெட் வைக்கிறோம்னா ஏற்கனவே டவுன் ட்ரெண்டு. இப்போ தொடர்ந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ப்ரீவியஸ் டே லோவெல்லாம் பிரேக் ஆகும்போது மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நமக்கு முக்கியமானது ப்ரீவியஸ் டேஸும் லோஸ்லாம் பிரேக் ஆகிடுக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது 25ஆம் லோ, சரி, இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வருது, பிரேக் ஆகுது. இப்போ 25 தென் 24 24 வந்து 25 கீழே தான் இருக்குது. தென் 27 லோ பிரேக் ஆகுது, 28 லோ பிரேக் ஆகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது, லோ பிரேக் ஆகிட்டே இருக்கா. தொடர்ந்து 4-5 நாளாக வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு ஸ்டாக், லோ தான் பிரேக் ஆகுது. ஒவ்வொரு லோ வரையும் போது என்ன ஆகுது, மார்க்கெட் லோ பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகுது, லோ பிரேக் ஆகுது, தினமும் லோ பிரேக் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் நமக்கு என்ன ஆகுது, ஸ்கேனர் வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்திருக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் இங்கே வந்திருக்கு. சரி, இப்போ நமக்கு என்ன அப்படின்னா எது ப்ரோ ஸ்டாப் லாஸாக வைக்கலாம்னா இந்த ஹையவே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து எனது செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இதுக்கு மேலே போயிட்டா மார்க்கெட்டு நம்ம என்ன நினச்சி ட்ரேட் எடுத்தோம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்னு அதுவே வந்து இதாகிடுச்சு. அப்போ அது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கால்வாசி கம்மியாக இருக்கும். தென் நம்ம என்ன நினச்சி ட்ரேட் எடுத்தோமோ அதுவும் ஆப்போசிட்டாக போயிடுச்சும் போது ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஓப்பன் ஈக்குவல் டு அந்த ஹை கேண்டிலுக்கு மேலே. டார்கெட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா எப்போவுமே வந்து 0.25%, அதாவது 0.25%இருந்து 0.75% நம்ம என்ன பண்ணலாம், காமனாக எல்லா ஸ்டாக்குக்கும் டார்கெட்டுங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். மொமெண்டம் நீங்கள் லோ பிரேக் அவுட்ஸில் போகிறீங்க, இப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ பிரேக் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த லோ பிரேக் அவுட்டில் இந்த லோ பிரேக் ஆகுது இந்த கேண்டில் நீங்கள் இதை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த மொமெண்டம் லோவராக போகிறத பிடிக்க போகிறீங்கன்னா நம்ம எவ்வளோ இப்போ டார்கெட் வைக்கலாம், 0.25% 3/4% டார்கெட் வைக்கலாம். இங்கேருந்து இந்த லோலேருந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். 0.5% லோலேருந்து ஃபஸ்ட் டார்கெட் நம்ம 0.5% வச்சுக்கலாம். 0.5%. ரெண்டாவது டார்கெட்டுங்கிறது 0.75%. எவ்வளோ நமக்கு வந்திருக்கா நீங்கள் லோ வரையும் 0.7 வரை செகண்ட் டார்கெட்டுங்கிறது நமக்கு வந்திருக்கு. சரியா, ரிவர்சலுக்கு நீங்கள் 3 மினிட் கேண்டில் அந்த மாதிரிலாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் என்ன இருக்குது அன்றைக்கி ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு. தென் அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் சன்ஃபார்மா இருக்குது. சன்ஃபார்மா எடுக்கிறோம். இப்போ சன்ஃபார்மோட டெக்னிக்கல் அப்படியே சன்ஃபார்மா இதுவும் வந்து ஒரு வேளை நமக்கு லேசர் அண்ட் டியூபர்ஸ் வந்து செட் ஆகலைன்னா சன்ஃபார்மாவை என்ன பண்ணலாம். இப்போ ஒரு ஃபார்மா இண்டெக்ஸ் அன்றைக்கி நிஃப்டி 50 ஃப்ளாட்டாக இருக்கான், ஃபார்மா இண்டெக்ஸ் மட்டும் செல் ஆகிட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சன்ஃபார்மாவை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, சன்ஃபார்மா ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் வந்திருக்கு, தொடர்ந்து லோஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம சன்ஃபார்மாவையும் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 1 hour சார்ட் வச்சுக்கிறேன். சன்ஃபார்மா ப்ரீவியஸாக போய் பார்க்குறோம். இது வந்து நமக்கு 18ஆம் தேதி மார்க்கெட் திரும்ப வந்து லோ பிரேக் ஆகிறான். இது வந்து 24ஆம் தேதி, திரும்ப 25ஆம் தேதி லோ பிரேக் ஆகுது. 27ஆம் தேதி நமக்கு என்ன ஆகுது, 27 மார்க்கெட்டு இருக்குது. தென் இங்கே வந்து மார்க்கெட் வந்து அப்படியே மெதுவாக பவுன்ஸ் ஆகி உள்ளே போகிறான். லோஸ் பிரேக் ஆகிட்டு இருந்தால் மெதுவாக மார்க்கெட் உள்ள பவுன்ஸ் ஆகி போகுது. இப்போ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் வந்து இங்கே எங்கன்னா நமக்கு வந்து 28ஆம் தேதி நமக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வருது. தென் இதை டபுள் டாப்பாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே பார்த்தா தெரியும், இது வந்து இந்த பீக்கும் இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை டபுள் டாப்பாக கன்சிடர் பண்ணலாம் டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. சரியா, ஒரு ரெசிஸ்டன்ஸும் கூட நமக்கு டபுள் டாப்புங்கிறது ரெசிஸ்டன்ஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் செல் ஆகிருக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி நம்ம க்ளோஸ் வைக்கும்போது 3 minutes or 15 minutes பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும்போது உங்கள் அனலைசஸில் என்ன செல்லிங் ப்ரெஷர் காட்டுதோ 3 minutes or 15 minutes பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஹைக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் லாஸ் டார்கெட்டுங்கிறது எதுக்குன்னு சொன்னது தான். ஹை ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ, ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா நீங்கள் எந்த கேண்டில் பிரேக் அவுட் கேண்டில் என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே கூட வைக்கலாம். இந்த கேண்டில்லாம் ப்ரோ பிரேக் ஆகிருக்கு, நான் இங்கே வச்ச ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வரும், அப்போ எங்கே வைக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் பிரேக் அவுட்டில் போகிறோம், அப்போ அந்த கேண்டலோட ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா, தென் டார்கெட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 0.25%, 3/4%. எந்த இதுலேருந்து 0.25%, 3/4%. நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் 0.5%, செகண்ட் டார்கெட் 3/4%. அண்ட் வந்து
மூணாவது டார்கெட் 1லேருந்து 1.25% வரை கூட நம்ம வைக்கலாம். 1லேருந்து 1.25. ஆனால் மார்க்கெட் மொத்தமாக வந்து இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை லோ பிரேக் அவுட்டில் கிட்டத்தட்ட 2.5% அதுக்கப்புறம் கீழே விழுந்திருக்கு. அன்னையோட ஹையிலேருந்து பார்த்துட்டோம்னா டாப் டு பாட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 5% ஹையிலிருந்து, சரியா, நமக்கு மொத்தமாக சன்ஃபார்மாக கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் சூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸும் நீங்கள் எந்த ஸ்டாக் ட்ரேட் பண்ணுறீங்களோ அது எந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கோ அதுவும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. நிஃப்டி 50ஓ ஃபார்மாவோ பேங்க்கோ இல்லை ஃபினான்ஸோ அந்த செக்டாரும் செல்லிங்கில் இருக்காங்க. 0.25% ப்ளஸ் ஆர் மைனஸு. தென் ஒவ்வொரு நாள் ப்ரீவியஸ் டே பார்க்குறீங்க, ஒரு 4-5 நாள் லோ பிரேக் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் வந்திருக்குன்னா செல் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டிங்கிறது அதிகமாகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா நம்ம ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஸ்கேனர் போட்டு ஸ்கேனர் போடுறோம், எல்லாம் ஓகே தான். ஸ்கேனர் போடுறோம் அண்ட் வந்து நிஃப்டி 50 வச்சுக்கிறோம். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஓப்பன் ஈக்குவல் டு இன்ட்ராடே வரும். ஓப்பன் ஈக்குவல் டு ஹை மார்க்கெட் செல் ஆகிறனால சூஸ் பண்ணுறோம். தென் எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம டெக்னிக்கலாகவும் வந்து சிலதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் முக்கியமானது. தொடர்ந்து அது லோஸ் ப்ரீவியஸ் டேஸில் பிரேக் பண்ணுதா, இன்றைக்கி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்திருக்கா, அண்ட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டில் லோஸை மார்க்கெட் பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்து தென் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கேண்டலில் வந்து நீங்கள் ஒரு 10 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 7 என்ட்ரி இண்டெக்ஸோட ட்ரெண்டுக்கு ரிலேட்டடாக எடுக்கும்போது அது வந்து வின்னிங் ட்ரேட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டுக்கோங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்ஸும் வந்து நீங்கள் மேபி உங்கள் டெக்னிக்கல்ஸில் நீங்கள் வந்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறீங்க, ஆர் இண்டிகேட்டர் சப்போர்ட் ரிசன்ஸ், அந்த பேஸஸ்லேயும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் டார்கெட்ஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். தென் இது வந்து நம்ம லைவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கான்செப்ட் என்ன ப்ரோ அப்படின்னு. அதுக்கான விளக்கம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசலாம், அண்ட் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷனை பற்றி பேசலாம். முக்கியமாக இந்த அது ஹீட் மேப்பு, தென் வந்து இன்னும் நிறைய ஸ்கேனிங் மெத்தட்லாம் இருக்குது, MWPL, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி, இது மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.